ஹாய் எவ்ரி ஒன், லைன்ஸ் பஜாரோடைய பர்ச்சேஸ் தான் பார்க்கலாம் வாங்க. நம்ம பூஜைக்கு வந்து பார்த்திங்கன்னா குண்டு மல்லியிலேருந்து வத்தி வந்து வாங்கினேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதோட ரேட்டு வந்து அதிலே கொடுத்துருப்பாங்க. 76 ரூபா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் வந்துட்டு சேம் அதே ப்ரைஸ் தான். பச்சை கருப்புரம் வத்தியும் வந்து வாங்கினேங்க. இது வந்து பச்சை கருப்புரம், அதே ஸ்மெல்லு வருங்க. பச்சை கருப்பத்தோடைய ஸ்மெல்லு வரும். ஸோ குட் பாசிட்டிவாக இருக்கும் இல்லையா பச்சை கருப்புரம். ஸோ அதனாலே குண்டு மல்லியும் பச்சை கருப்புரமும் வாங்கினேன். ஸோ நீங்கள் வந்து நல்ல வாசனையான வத்தி என்ன பிராண்டு வாங்குவீங்கன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். நான் மங்கள் திப்லேருந்து வாங்கினேங்க. நீங்கள் சைக்கிள் பிராண்டு வாங்குவீங்களான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஊட்டி டீ தூள் வந்து வாங்கினேங்க. டீ தூள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊட்டி டீ தூள் வந்து தாஜ் டீயே வந்து பார்த்திங்கன்னா பின் பண்ணிவிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ அருமையாக இருக்கும். 105 ரூபாங்க அதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா. டர்மரிக் பவுடர் வந்து வாங்கினேன். மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வாசலுக்கெல்லாம் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வைப்போம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து 55 ரூபா அது வந்து பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ வந்து அது 100 கிராம்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. 200 கிராம்ஸில் வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணி கொடுத்துருவாங்க ரிலையன்ஸில். சரி, ஸோ ரிலையன்ஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களா தான் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து விகே வந்து எக்கு 30 இருக்கும், 30 முட்டை இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது 250 ரூபாங்க. இப்போ முட்டை ரேட்டெல்லாம் ஏறிட்டு இருக்குது. முன்னாடி அதில் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க, இப்போ அதே ரேட்டு மட்டும் கொடுக்குறாங்க. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 210 ரூபா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் வாங்கினேங்க. இஞ்சி வாங்கினேன். இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 200 கிராம் இருந்துச்சு. சின்ன வெங்காயம் வந்து வாங்கினேங்க. அது ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 400 கிராமும் 500 கிராம் 500 கிராம் வாங்கியிருக்கேன். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த டேக்லேயே இருக்குது எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வந்து வாங்கினேன். சின்ன வெங்காயம் சட்னி சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக வந்து சின்ன வெங்காயம் வந்து வாங்கினேன். நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்களான்றதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இஞ்சி வந்து வாங்கினேங்க. இஞ்சி வந்து டீ போடுவோம் இல்லையா, ஸோ டீ வந்து இப்போ கிளைமேட்டுக்கு வந்து இஞ்சி போட்டு டீ குடிக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த த்ரோட் பெயின்லாம் நல்லாயிருக்கும். பட் அதுக்காக தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் 2 பின் வந்து வாங்கினேன். இது எப்பவும் வாங்குறது தான், ரெகுலராக வாங்குவோம். ஸோ அதனால் அது ஒரு வந்து வாங்கிட்டோங்க. இதில் என்ன ஒரு மிஸ்டேக்னால் அது ஓப்பன் பண்ணிட்டுருக்குறாங்க. அது மேலே வந்து பார்த்திங்கன்னா அது ஓப்பன் பண்ணி கொஞ்சம் ஸ்டிக்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அது ஸ்டிக் எடுக்கலன்னா அது வந்து மூவ்மெண்ட் பண்ணால் கூட நம்மளுக்கு அது அசையாது. ஸோ அதுதாங்க அடுத்த டைம் போனால் கண்டிப்பாக அது கேட்கணும் அப்படின்ட்டு தான் நானும் சரி நினச்சிட்டு இருந்தேன். அது வந்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது அதுலேருந்து ஹோல்ஸ் மாதிரி இருக்கும், அது வழியாக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இதோட ரேட்டு வந்து 42 ரூபாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து க்ரீன் சில்லி வந்து வாங்கினேன். 2 கவர் வாங்கினேன். பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா ஊறுகாய் போடலாம், நல்லாயிருக்கும். பச்சை மிளகா ஊறுகாய் வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ காம்பினேஷனாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து வாங்கினேன். ஊறுகாய் வந்து நான் ரெசிபி வந்து ரெடி பண்ணால் நான் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். 2 பச்சை மிளகா வந்து பாக்கெட் வாங்கிட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது சிம்பிளாக தாங்க, அதிகமாக நான் வந்து பர்ச்சேஸே பண்ணல. ஸோ இது வரைக்கும் போதும். பூஜைக்கு தேவையானது மெயின் வத்தி தேவை. ஸோ அதுக்காக தான் வீட்டில் நெய்யில் எண்ணெய்லாம் வாங்கி வச்சுட்டோங்க. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு எண்ணெய் மட்டும் நம்ம வாங்கி வீட்டிலே வந்து தயார் பண்ணோம் இல்லையா, தேங்காய் எண்ணெய். ஸோ இதுதாங்க நான் வந்து மினி பர்ச்சேஸ் தாங்க. இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.